ஹாய் டு ஆல். எல்லாத்துக்கும் வெரி குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வாங்க சமைச்சிட்டே பேசுவோம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு காரசாரமான சமையல், தக்காளி குழம்பும் மசாலா கடலையும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிங்கங்க. இது ரொம்ப பெரிய டிஷ்ஷெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கிளறினாலே போதும். இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்கோம். 4 பேர்த்துக்கு நான் ஒரு 6, 7 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் அங்கே எத்தனை பேருன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு வதக்கி விடணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு தெரியுதா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ தேவையான மசாலா போட்டுக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது பெரிய ஸ்பூனுங்கிறனால 1 ஸ்பூனே போகுது. தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். அது இப்போ நம்மளுக்கு காரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மியாகவே போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ப்ளஸ் 2 ஸ்பூன் மல்லித்தூள். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே இருக்கும். இப்போ தேவையான அளவு மல்லித்தூள் போட்டாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மட்டும் சீரகத்தூள் சேர்த்துக்கங்க. ஏன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சீரகத்தூள் சேர்த்திங்க அப்புடின்னா. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டோன்னே ஒரு 2 நிமிஷத்துலேயே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இது கூட கருவேப்பிலை மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு கொஞ்சமாக இருந்தாலே போதும். அதனால் நான் ஒரு 1/2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. நான் எப்பயுமே இதுக்கு பச்சை கருவேப்பிலை தான் போடுவேன். நீங்கள் பச்சை கருவேப்பிலை போட்டிங்கன்னா தான் இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ அந்த குழம்பு நல்லா கொதிச்சு வர்றப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். மசாலா கடலை செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நைட்டே நான் கடலையெல்லாம் தொளிச்சு வச்சுட்டேன். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எப்பயும் போல் போட்டு வதக்கிட்டு ஊற்றினோண்டு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கடலையில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வச்சுருப்போம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். அதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் தேவையில்லை. அது கூட கொஞ்சம் தேங்காய் பூ மட்டும், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் போடுவேன், அதனால் நான் போட்டிருக்கேன். தேங்காய் பூ போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா அது எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறமா அந்த தேங்காய் பூவெல்லாம் அந்த எண்ணெயிலே வெந்திருக்கும். இப்போ நம்ம மல்லித்தூள் போட்டு இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ தேங்காய் பூ நம்மளுக்கு ஆப்ஷனல் தான், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ தம்பி பாப்பா கப்புக்கு போட்டு ரெடி பண்ணியாச்சு. எங்களுக்கு மதிய லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். தம்பி பாப்பாவுக்கு அந்த தக்காளி வச்சு நான் மிக்ஸ் பண்ணி அப்படியே தக்காளி சாப்பாடு மாதிரி கிளறி இருக்கேன். ப்ளஸ் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியாகவும் சாப்பிட்லாம். இந்த குழம்பு பார்த்திங்களா எவ்வளோ டெம்ட் ஆகுதா பார்த்தாலே. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம்பி பாப்பாவையும் அனுப்பி வச்சுட்டு இப்போ நானும் ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.